லட்சுமி அக்கா, அவ அடிச்சு துவைக்கன்னு அலசி வச்ச துணி அவ்வளவு சோப்பு முறையா ஆகும். ஏ லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு மூஞ்ச பாரு. ஏ லட்சுமி அக்கா, மூஞ்சி அவ்வளவு சோப்பு தெரிக்குமா? என்ன ரெண்டே ரெண்டு போர்வதான் சின்ன பொண்ணு. எக்க நாங்க துணியெல்லாம் அலசி வச்சாச்சுக்கா, அவ்வளவு சோப்பு முறையா ஆகு. துவைச்ச துணியை கொண்டு மேல வை சின்ன பொண்ணு. நீ அலசியானி நான் சோப்பு போடாம இருக்க முடியுமா? சோப்பு போடேன்னு உங்களை யாரும் சொல்லல, கொஞ்சம் அடிச்சு துவைக்காதீங்கன்னு தான் சொல்லியேன். போர்வை அடிச்சு துவைக்கலன்னா எப்படி சின்ன பொண்ணு அழுக்கு போவா? அடிச்சு துவைக்கிறதுக்கு தானே ஆத்துக்கே வாரது. எப்படியே துவைங்கம்மா, அடுத்த வீ மேல படாம பார்க்க வேண்டியதுன்னு. சோப்பு தண்ணி தெளிக்கப்படாம வீட்ல இருந்து துணி துவைக்கணும். எதுக்கு இப்படி பொது இடத்துக்கு வாரிய? சீ, இவட்ட கிடந்து மனுஷன் பேசுவானா? சின்ன பொண்ணு எப்படி பேசிய பத்தியா? ஏ சத்யா, சோனி, ஆரேம்மா. அவ்வளவு வேற துணி துவைச்சாச்சு. இவ்வளவு எங்க கடந்து சவுண்ட் போடியாலோன்னு தெரிய மாட்டேங்க. சின்ன பொண்ணு, என்னக்கா? என் பிள்ளைல ரெண்டாம் நின்னா கொஞ்சம் வர சொல்லு சின்ன பொண்ணு. சரிக்கா சொல்லியேன். உமாலோ, ஆறு பக்கத்துல ஒரு பெரிய மாந்தோப்பு நிக்கு பத்துக்க. இன்னும் மாங்க உமாலோ. எக்க எல்லாரும் துணி துவைச்சிட்டு இருக்காவல்ல, நம்ம முடிச்சாச்சுல. போய் ரெண்டெண்ணா பறிச்சுட்டு வருமாக்கா. ஐயே, மாந்தோப்பு நிக்குன்னு தான் சொன்னேன், மாங்காய் பறிக்கணும்னே சொன்னேன். சரி வாங்கக்க. ராணி அக்காவும் அவியலும் சோப்பு போட தட்ட அப்படியே போயிட்டு வருவோம். ராணி அக்கா, என்ன வசந்தி? எக்க நாங்க அவனை சுத்தி பார்த்துட்டு நிக்கோம், நீங்க சோப்பு போட்டுட்டு ஒரு சவுண்ட் கொடுங்கண்ணே. சரி வசந்தி. வசந்தி, என் பிள்ளைலாம் அவனை நின்னா கொஞ்சம் வர சொல்லுமா. சரிக்கா. சோனி இங்க பாரு, என்ன அழகா இருக்கு. சோனி, நம்ம அம்மட்ட சொல்லிட வளர்ப்போன்னு. கையில ஏறிட்டு வரு. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கிறீங்களா? எத்தே இங்க பாருங்க தே, பட்டுப்பூச்சிய லேசா என் கையில தாமா பாப்போம். ஏ ஓடாத, விழுந்துருவா. சத்யா, இந்த பட்டுப்பூச்சியை நான் எடுத்துட்டு போட்டா என் மோளுக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துக்க, நல்லா சந்தோஷப்படுவா. சரி தே. சோனி சோனி, அந்த பொண்ணு வந்து புடி பறந்துறாம. எங்க இருந்துமா இதெல்லாம் பிடிச்சிய? இந்த மரத்துல இருந்து முத பொன்வண்டு தான் தே பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் கீழே பார்க்க நிறைய பட்டுப்பூச்சியா கிடந்து. எத்தே எங்க அம்மாட்ட கேட்டு நாங்க இதை வளர்க்க போறோம். வளருங்க. பொண்ணுண்ட மண்ணுக்கு பதச்சு வைங்க, சீக்கிரம் முட்டை போடும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பொண்ணுண்டு தரணும்னு. ஏ பறக்கு வேணா, பிடி பிடி. எத்தே பிடிச்சிருங்க தே. ச்சே, பறந்து போயிட்டேன். ஏ அம்மா, இவ்ளோ மாங்காய். என்ன உமா இப்படி வாயை பிளந்துட்டு நிக்கா? மாங்காய பாரு சின்ன பொண்ணு. பார்த்தேன், என்ன கிட்ட கிடக்கு பத்தியில. சின்ன பொண்ணு, மாங்காய் பார்த்தோன்னே என்ன ஆசையா இருக்கு. ஒரு ரெண்டே ரெண்டு பறிச்சுதா சின்ன பொண்ணு. சும்மா இரு உமா, அந்த அன்னை பார்த்தவனி வைங்க, அவரை ஒரு நாளும் ஆத்துக்கே குளிக்க வர முடியாது. சின்ன பொண்ணு ஒன்னே ஒண்ணு பறிச்சுதா சின்ன பொண்ணு. தாயே பார்க்காத மாதிரி கேப்பா. சத்யா, சுவானியா, ராணியக்கா முந்தியே கூட்டாவமா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓடி போங்க. சரி தே. சரி தள்ளுங்க, நம்மளும் ஒண்ணு பறிச்சுட்டு ஓடுவோம். சின்ன பொண்ணு, பறிக்கவே பறிக்கா கூட ஒண்ணு பாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு. ஏய், மாங்காய் பறிக்கிறது யாரு? சின்ன பொண்ணு, யாரோ வாரவன். திரும்பி பாத்துறாத, கண்டுபிடிச்சிருவாவன். வேண்டாம் வேண்டாம், அண்ணே எவ்வளவு கேட்டாளா? எக்க யாரோ என் காலை பிடிச்சிட்டாவக்க. மூஞ்ச மட்டும் காட்டிராத சின்ன பொண்ணு. காலை விடு. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ஓடு. ஏ உமா, பேர சொல்லாம ஓடு உமா. நீ பேர சொல்லி சொல்லி அவனும் என்ன சின்ன பொண்ணுன்னு கூட ஆரம்பிச்சாச்சு. மூஞ்ச காட்டிராத சின்ன பொண்ணு. அம்மா, சின்ன பொண்ணு நெல்லு. ஏ சின்ன பொண்ணு, எம்மா வாடு வாடு. எங்க ஓடினாலும் வீட்டுக்கு தானே வரணும். நெஞ்சு வலிக்கு. சின்ன பொண்ணு ஓடியா. வசந்தி அக்கா, பேர சொல்லாதீங்க. எம்மா, ஏ உமா தூக்கி விடு. சின்ன பொண்ணு, பியாரையும் சொல்லாத, மூஞ்சியும் காட்டாத, ஓடியா. வசந்தி அக்கா. சின்ன பொண்ணு வா. அக்கா விட்டுட்டு ஓடாதீங்க. எப்படியாவது வந்துரு சின்ன பொண்ணு. உமா, எடி குளிக்க வாங்க ரெண்டு பேரும். நாங்க ஒண்ணும் வரல, அடிச்சல்ல எங்கள. என்னைக்காவது எங்கயாவது போயிட்டு கூப்பிடாம வந்திருக்கிறீங்களாட்டி? எத்தனை பேரை விட்டு கூட்டிருக்கு? வேற உங்களை என்ன கொஞ்சம் பாத்தீங்க?
ரெண்டு பேரும் எங்க இன்னைக்கு முக்கி கொண்டு முடியே யார் சின்ன பொண்ணு? எக்க நான் பாட்டுக்கு இந்த பிள்ளைகள் கூட பட்டு பூச்சி பிடிச்சிட்டு நின்னங்க என்னைய போய் மாங்காய் பறி தேங்காய் பறின்னு மாட்டி விட்டுட்டு ஓடி வந்துட்டாள்வ ரெண்டு பேரும். என்ன விரட்டிட்டு வந்தானுவ தெரியுமாக்க? ஓடி வந்திருக்கேன். எத்தனை பேர் விரட்டுனான்னு கூட தெரியாதுக்க. இங்க வந்துதாங்க மூச்சே வாங்கியிருக்கேன். எதுக்கு வசந்தி தேவையில்லாம மாங்காய பறிக்க போறது? குளிக்க வந்தா குளிச்சிட்டு வீட்டு போண்டியதானே? இனி ஆளுக்கு 4 முங்க முங்கிட்டு போவோம் வாங்க சீக்கிரம். சின்ன பொண்ணு எக்க அந்த தோட்டத்துக்காரன் தாங்க நினைக்கேன். எக்க நாங்க முங்கீரியங்க சொல்லி கொடுத்துறாங்க. சின்ன பொண்ணு அது வர்க்கீஸ். சின்ன பொண்ணு எம்மா தண்ணி கறந்தா எப்படிமா கேக்கும்? ராணியக்கா அவட்ட ஆத்தோடி பேரணுமா வீட்டுக்கு வந்துடக்கூடாதான்னு சொல்லிருங்க. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூச்சு முட்டி செத்துற போறாள் வெடி. ஒவ்வொருத்தரையா முடி பிடிச்சு இழுங்க. எக்க பேட்டானலாக்க. எக்க சின்ன பொண்ணு பயப்படாத வந்தது வர்க்கீஸ். இவியிட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன். காலையிலே ரொம்ப நேரம் ஆயிட்டேன்னு தேடி வந்திருப்பாவ. வெளியில அந்த உமானால வந்தது. ஓடும்போது பேர சொல்லிட்டே ஓடியாக்க சின்ன பொண்ணு மூஞ்ச காட்டிடாத சின்ன பொண்ணு மூஞ்ச காட்டிடாத நீ. அந்த 4 மூடி எங்க போச்சு? 4 முடி. சின்ன பொண்ணு இப்படி ஆவடி நினைக்கல சின்ன பொண்ணு. சரி வாங்க போவோம். ராணியக்கா என்ன சின்ன பொண்ணு? எக்க 2 கிளிப் இருந்தா தாங்கக்க. அண்ணா எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு 2 பேரும் கண்ணு முன்ன நிக்காம ஓடிருங்க. சின்ன பொண்ணு அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு. ஒருவேளை அந்த மாந்தோப்புக்காரன் இங்க வந்துட்டான்னா? வருவான். அது அவனுக்கு இடம், அதனால பயந்து ஓடணும். இது நம்ம ஏரியா. இங்க வந்து அவன் ஏதாவது சொல்லட்டு இந்த மூட்டை பூச்சி நசுக்குனால நசுக்கி போட்டுபடியே. இப்பதான மூச்சே வந்து சின்ன பொண்ணு. நம்ம ஓடுனதை நினைச்சா இப்பவும் சிரிப்பா இருக்கு. இருக்கும் கீழே விழுந்த பிறவும் லேசா கூட தூக்கி விடாம ஓடிட்டியல 2 பேரும். சின்ன பொண்ணு ஏங்க வந்த உடனே அலறிட்டு வாரிய ஒரு மாதிரி. எப்ப வாங்கப்ப இப்பதான் வந்தியல? நான் இங்கேயே வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நீ எங்க போனா? குளிக்க தம்ப போனேன். ஏன் 2 பேரும் கோபமா நிக்கிறிய? குளிக்க போனா குளிச்சுட்டு வரணும். அடுத்தவன் தோட்டத்துக்கு எதுக்கு போய் மாங்காய் பறிக்க போறா? மாங்காய் பறிச்சதை நீங்க பாத்தியல? பொய் வாய திறந்த பொய் சொல்லாத. நீ எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன்? விடுங்க இன்னைக்கு அவளை. சின்ன பொண்ணு நீ கூட நிக்காம வாடியா போத. விடுங்க காலை பிடிச்சு நிறுத்தின பிறகு சமண்டிட்டு வாடியா. பாக்கட்டுக்க அப்படியாவது இவ திருந்தியலான்னு பாப்போம். எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடுங்க. இங்க போட்டு இப்படி அடிக்கிறிய? எங்க ஓடியா நில்லு. எம்மா முடிச்சு வீட்டுல போட்டு முடியே. உமா காப்பாத்து உமா. உமா விட்டுறாத உமா. முடிச்சிட்டு வந்துரு. டேய் போர்டுல எழுதி இருக்கத அழிச்சிருங்க. சுபி நில்லுல இன்னைக்கு நான் போர்டு அழிக்கே. உனக்கு 8ஆவதுல அஜய் நாளைக்கு. அதெல்லாம் 8 யார் ஃபர்ஸ்ட் டஸ்டர் எடுக்காவளோ அவ தான் அழிக்கணும். லே எதுக்குல போர்டு அழிக்கிறதுக்குலாம் சண்டை போடுறியா? பேசாம இருங்க நான் அழிக்கேன். ரொம்ப சௌரியா. அஜய் டஸ்டர் குடு.
இருப்பான். ஆனா அவனுக்கு படிக்கணும்னு அக்கறையே கிடையாது. மத்தபடி நல்ல பையன்தான். அப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது பென்சில், ரப்பர், பென்னு எதுவும் கொண்டு வர மாட்டான். ஒரு நாள் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வர மாட்டான். எப்பவும் பிள்ளைங்க பெஞ்சிலேயே தான் நின்று பேசுவான். என்னதான் பேசுவானோ நமக்கும் தெரிய மாட்டேங்குது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல பையன்தான். இனி அவன் என்ன டீச்சர் செய்யணும்? அவன் எல்லாம் வேண்டாத வேலை செஞ்சிருக்கானே. அடிக்காதீங்கம்மா, பெரிய பையன் தானே, புரிஞ்சுப்பான். நல்ல பையன்தாம்மா. கொஞ்சம் பொறுப்பும் படிக்கணும்னு ஒரு ஆர்வமும் கொஞ்சம் டீச்சர்லாம் என்ன சொல்லி அவனி காதுல கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா முன்னேறிடுவான். வேற ஒண்ணும் அவன்கிட்ட பிரச்சனை இல்ல. அப்புறம் ஸ்கூலுக்கு டைமுக்கு வர மாட்டான். வீட்ல எப்படி நேரமே கிளம்புவானா? எப்ப கேட்டாலும் எங்க அம்மா சமைக்க லேட் ஆயிட்டுனே சொல்லிட்டு இருக்கான். மத்தபடி அவன்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல. சமைக்க லேட் ஆயிட்டா என்னைக்கு நான் உனக்கு நேராவே சோறு பொங்கி தந்தேன்? ஒரு 5 நிமிஷம் பொறுப்பியா நீ? நேராயிட்டு கொண்டுட்டு ஓடுவாளா? எங்க போய் நிப்பா அப்ப நீ? சுபி பாவம். அடிக்காதீங்கம்மா, பெரிய பையன்ல சொன்னாலே கேட்பான். நீங்க எவ்வளவு தன்மையா பேசுறீங்க டீச்சர். உங்ககிட்டயே இவன் படிக்கலனா அப்ப இவன் யார்கிட்ட தான் படிப்பான்? அப்படி இல்லம்மா, பெரிய பிள்ளைல பாத்தீங்களா, மெதுவா எடுத்து சொன்னாதான் அதுகளுக்கு புரியுது. அடிச்சா நம்மள ஏதோ வில்லி மாதிரி பார்க்காவ. நாளா கையே பிள்ளைகள் மேல இப்ப வைக்கிறது கிடையாது. பூமாரி டீச்சருக்கு கதையை பத்தியா நம்ம மேல கையே வைக்க மாட்டாங்களாம். அப்படிலாம் இருக்காதீங்க டீச்சர். தொழியை உரிச்சிருங்க இவனலாம். நாளை ஏனி கூட கேட்க மாட்டேன். நீங்க இப்படி சொல்லுறியம்மா, 1-2 பிள்ளைகளோட அம்மா புரிஞ்சுக்காம ஏன் அடிக்கிறியேன்னு வந்து கேட்காவ. பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆசையா? விளையாட்டு நம்ம பேசினா அதுவும் அது விளையாட்டாதான் எடுத்துக்கிடுது. அடிக்கதான் கொஞ்சம் பயப்படியாவ. அடிச்சா வீட்டுல யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. வேற சில அம்மா மாதிரி அடிச்சதோடு ஏன் அடிச்சேன்னு நான் வந்து ஒரு நாளும் கேட்க மாட்டேன் டீச்சர். நீங்க கால கையை அவனை முறிச்சு போட்டாலும் நான் வந்து கேட்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நல்ல பையன் தான். நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான பையன் கிடையாது. பிள்ளைங்களை கூட கொஞ்ச நேரம் படிக்க வைக்கலான்னு இருக்கம்மா. அதான் ஸ்கூல் 4:10க்கு முடியும். ஒரு 5 மணி வரை எக்ஸ்ட்ரா ஸ்டடி வச்சா நீங்க சுபினா அலோவ் பண்ணுவீங்களா? சார் 5 மணி வரை இல்ல, அடுத்த நாள் வரை நீங்க இவனை இங்கே வச்சாலும் நான் கவலையே பட மாட்டேன். வேணும்னா வாட்ச்மேன் வராண்டான்னு சொல்லிட்டு இவனை அதிலேயே கட்டி போடுங்க.